வணக்கம். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டு நடந்துகிட்ருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ என்னென்னா, இந்தூரில் மத்திய பிரதேசத்து இந்தூரில் ஆஸ்திரேலியா வீராங்கனைகள், நம்ம ஆஸ்திரேலியா நாட்டு வீராங்கனைகள் வெளியே போயிருக்கப்போ அவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு, பாலியல் தொல்லை கொடுத்துருக்குறாங்க. நம்ம சேட்டை பிடிச்ச புயலோ, அகராதி பிடிச்ச புயலோ இருக்கானுங்கள, வேலை வெட்டி இல்லாமல் தின்னுட்டு என்ன செய்யணும் சுற்றிட்டு இருப்பானுங்கள, அவனுங்க கொஞ்சம் தொல்லை கொடுத்துருக்குறானுங்க. அந்த வீராங்கனைகளுக்கு, ஆஸ்திரேலிய வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லையும் கொடுத்துருக்குறாங்க. அது சம்பவமாட்டு அந்த பையனை கைது பண்ணி விசாரிச்சுட்ருக்காங்க. காவல்துறையிலேருந்து போலீஸ் கைது பண்ணி விசாரிச்சுட்ருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த மாநில அமைச்சர், பிஜேபி அமைச்சர் அவர் பேர் என்ன, கைலாஷ் விஜய் வர்க்கியா. அவர் பேர் கைலாஷ் விஜய் வர்க்கியா. சரியா? தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. மூஞ்சி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? அதான் மூஞ்சி பார்த்துக்கிடுங்க நல்லா. அந்த அந்த மூஞ்சி என்ன சொல்லியிருக்குன்னா, ஆஸ்திரேலிய வீராங்கனைகள் மேலும் தவறு உள்ளது. அவங்க யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே கிளம்பிட்டாங்க. சொல்லிக்காமல் கொள்ளாமல் வெளியே கிளம்பிட்டாங்க. அதனால எங்கள் ஆள் கையை பிடிச்சி இழுத்துட்டான். எப்படி இருக்குது? நீங்களும் சொல்லிட்டு வந்திருக்கணும் இல்லையா? உங்களுக்கு உங்கள் கூட உள்ளவங்ககிட்ட உங்களை யார் கூப்பிட்டு வந்தாங்க, உங்களுக்கு பொறுப்பானவர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு வந்திருக்கணும் இல்லையான்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் சொல்லாமல் வந்தால் நான் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்கள் சொல்லாமல் வந்தால் நாங்கள் கையை பிடிச்சி தான் எழுப்போம் இல்லையா? அதானே அர்த்தம். அங்கே ஒரு ஆள் சொல்கிறாரு, நைட்டு 1 மணி 2 மணிக்கு தன்னந்தனியாக ஒரு பெண் தன்னந்தனியாக வெளியே போயிட்டு முழு பாதுகாப்போடு வீட்டுக்கு திரும்பிட்டாங்கன்னா அந்த பெண் அமீரகத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம்னு அந்த நாட்டு ராஜா மாறுதடி சொல்லுகிறாரு. அங்கே ஒருத்தர் அப்படி சொல்கிறாரு. இங்கே நம்மாள் யார், அமைச்சர், எம்பி அமைச்சர் சொல்கிறாரு, கைலாஷ் விஜய் வர்க்கியா, நீங்களும் சொல்லிட்டு தானே வெளியே வந்திருக்கணும். நாங்கள் தான் எங்கள் ஊர் ஃபுல்லாக கேடி பயில தானே வச்சுருக்கிறோம், கையை பிடிச்சி தானே எழுப்போம். அதானே அர்த்தம் இல்லையா? உங்களெல்லாம் என்ன பண்ணுறதான்? சும்மாவா கேரளாக்காரங்க வீட்டில் வெளியே நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு வைக்கிறதுக்கு பதிலாக பிஜேபிக்காரங்க ஜாக்கிரதைன்னு போர்டு எழுதி வச்சுருந்தாங்க. உங்களை பற்றி தெரிஞ்சு தானே எழுதி வச்சுருக்காங்க. என்ன இது? என்ன சும்மாவா உங்களை இவ்வளோ கேவலம்னு பேசுகிறாங்க தமிழ்நாட்டில்? இவ்வளோ கேவலமாக பேசுகிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் இப்படி நடக்கிறனால தான், இப்படி பேசுகிறனால தான் இப்படி கேவலமாக பேசுகிறாங்க. அதனால தான் கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் உங்களால் வர முடியல. எந்த சூழ்நிலையிலையும் பார்த்து நடந்துங்க. ஆஸ்திரேலியா நாட்டு பெண்களப்பா, நீ அங்கே தொலைச்சி சரியா? பார்த்து கவனமாக நடந்துடுங்க. மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.